ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இப்போ இது வரைக்கும் வாட்டர்மெலனை நான் அடிச்சிருக்கேன், மற்ற யூடியூபர்ஸ் அடிச்சிருக்காங்க, மக்களாகிய நீங்கள் போட்டு பொழந்திருக்கீங்க. முதல் முறையாக சினிமாவில் ஒரு சைட் கேரக்டர்ஸ் மற்றும் ஒரு முக்கிய கதாபாத்திரங்களெல்லாம் பண்ணக்கூடிய கலையரசன் மெட்ராஸ் மற்றும் முகமூடி போன்ற படங்களில் வந்து கதாநாயகனோட நண்பராக நடித்த அவரும் வித்தார்த் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரும் சேர்ந்து சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலனோட சமீபமாக நிறைய ரீல்ஸ் ஒன்றும் வராமல் செய்யாமல் இருக்கும். என்னன்னு உங்கள் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். அதை பற்றின ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வருது. எதனால் அந்த வீடியோஸ் எதுவுமே செய்யலை, எதுக்காக அவன் ரீல்ஸ் எதுவுமே போடாமல் இருக்காங்கிறது கடைசியில் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் அந்த விஷயத்த நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தார்த் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மைனா படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாப்புல. அவர் அது போக வந்து இந்த இருகப்பற்று இந்த இதிலெல்லாம் வந்து அந்த 3 ஹீரோஸில் வந்து ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அது போக நிறைய படங்களில் வந்து வில்லனாகவும் துணை கேரக்டராகவும் இந்த மாதிரி நிறையா நடிச்சிருக்காப்புல. அவரும் கலையரசனும் சேர்ந்து இப்போ வந்து புதிதாக ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம பிஹைண்ட் நோட்ஸில் வந்து கொடுத்த இன்டர்வியூவில் தான் வந்து இதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. நம்ம பிஹைண்ட் நோட்ஸுங்கிறதுனால நம்ம அந்த கிளிப்பிங்ஸை யூஸ் பண்ண முடியாது, காப்பிரைட் கொடுத்துருவானுங்க. ஸோ அதனால வந்து நான் விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலையரசன், வித்தார்த் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூத்துப்பற்றை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க தான். கூத்துப்பற்றையில் ஆக்டிங் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வந்தவர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஓகேவா, விமல் இன்க்ளூடிங் எல்லாருமே கூத்துப்பற்றை ஆக்டிங் கற்றுக்கிட்டு வந்தவங்க தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலையரசன் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நடிக்கவே தெரியாமல் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள்லாம் வரும்பொழுதே வந்து ஓரளவுக்கு நடிப்பை கற்றுக்கிட்டு வந்தோம். ஆனாலும் எங்களுக்கு எங்களோட தகுதி என்னன்னு தெரியும், நாங்கள் இந்த லெவலுக்கு தான் போக முடியும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. அந்த நடிக்கவே தெரியாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிகிறது யாருங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மக்களாகி உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து வித்தார்த் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு 4 ரீல்ஸ் போட்டிருந்தாலே நான்லாம் ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரியுறாங்க. நான் வந்து ஃபேமஸ்ஸு, நடிகராயிரலாம், பெரிய லெவலுக்கு போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான்லாம் எவ்வளவோ படங்கள் நடிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் நான் வந்து என்னை வந்து நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லும்பொழுது தான் எனக்கு வந்து நான் ஒரு நடிகர்னே எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது எனக்கெல்லாம் வந்து அந்த தற்பெருமை வரல. ஆனால் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு 4 ரீல்ஸ் போட்டு ஒரு 2 படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிட்டாலே சொல்லிடுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி கலையரசன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, அவங்க பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது தெரியாமல் பண்ணல, நம்ம பண்ணுறது பைத்தியக்காரத்தனம்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி நம்ம ஃபேமஸ் ஆகி நம்ம உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. நம்ம தான் வந்து அதை என்கரேஜ் பண்ணி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கலையரசன் எனக்கு என்ன கருத்தோ அதை தான் அவர் கலையரசன் வந்து இப்போ வச்சுருந்தாரு. வித்தார்த் அவர்கள் வந்து தொடர்ந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வித்தார்த் அவர்கள் கலையரசன் தான் இதையும் சொல்லியிருந்தாரு. ஒரு ஹீரோவோட பையனாக இருந்தால் நாங்கள் வந்து ஒரு படம் தோத்துச்சுனா கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். நாங்கள் வந்து அப்படி கிடையாது, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக நிறைய இப்போ இன்டர்வியூஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே உங்களுக்கு வந்து வாய்ப்பு தேடி அலையிறவங்க பார்க்கணும்னா, இப்போவும் சென்னையில் வாய்ப்பு தேடி அலையிறவங்க வந்து நம்ம அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ப்ளஸ் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்துலேயுமே பாருங்கள், இப்போவும் சென்னையில் வந்து பசி பட்டினியோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த மாதிரி பைத்தியகரத்தனமாக பண்ணுறவன், தற்பெருமை பேசிக்கிட்டு தெரிகிறவன், இவங்களுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியை கெடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபைனலாக அவங்களோட கருத்துக்களை வந்து இந்த விஷயத்தில் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து நிறைய ஒரு விஷயங்களை வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. நான் வந்து இந்த வாட்டர்மெலன் எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நிறைய பேர் என்ன நினச்சிருந்தீங்கன்னா, சரி ஓகே இவன் இப்போ அதை பேச வேண்டாம் அப்படின்னு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மக்களே. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி வந்து வாட்டர்மெலனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்தாங்க. அது வரைக்கும் வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் வந்து சில இதோட நிப்பாட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு பெரிய கம்பெனி இவனை வச்சு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பிளான் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி இவனை வச்சு பெரிய ப்ரொமோஷன் பிளான் பண்ணி இவனை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு புஷ் பண்ணுறாங்க. அப்போ இவன்கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வெளியில் எந்த சின்ன சின்ன ப்ரொமோஷனுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, வெளியில் எந்த சின்ன சின்ன ப்ரொமோஷனுக்கும் போகக்கூடாதுன்னா, ஒன் டைம் செட்டில்மெண்ட், அதாவது உங்களுக்கான தொகையை நாங்கள் தருவோம், நீங்கள் இந்த இன்டர்வியூஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போய் அதில் வந்து நீங்கள் லைம்லைட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை வந்து ஒரு இதில் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது போக நீங்கள் எப்பவும் வந்து பிரேக் த்ரூ பண்ணக்கூடாது, இவன் வந்து
அந்த ஒரு இவனோட ஒரிஜினல் கேரக்டரை வந்து சில இடங்களில் பிரேக் த்ரூ பண்ணுறான். அதாவது இவனோட அந்த ஒரிஜினல் திமிர் பிடிச்ச கேரக்டர் எல்லாமே மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தான் பெரிய நடிகன் அப்படி இப்படின்னு சொல்கிறது. எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது பணம் தான் மக்களே. எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது பணம் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னசென்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இஸ் அ பிளான்டு ப்ரொமோஷன் இன்ஃப்ளூயன்சர். ஓகேவா? ப்ரொமோஷன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி டைரக்ட் ப்ரொமோஷன் வந்து கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சொல்லி நான் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடையாது. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி நல்ல அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணிட்டான். ஸோ இவன் என்ன பிளான் பண்ணிட்டான்னா, சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு அவங்களும் வந்து சொல்லிட்டாங்களாம், அவங்க தான் இவனுக்கு இந்த ஐடியாவே கொடுத்துருக்காங்க, அவங்க தான் இவனை இப்போ வரைக்கும் ஒரு இதில் வச்சுருக்காங்க. நீங்கள் சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா அப்படியே உங்கள் லைஃப் போயிடும். இப்போ நாங்கள் உங்களை கூப்பிட்ட மாதிரி யாரும் கூப்பிட மாட்டாங்க, அதனால நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க, நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வாய்ப்புகளை நாங்கள் தர்றோம் அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தலைவர் வந்து ஹெலிகாப்டரில் போயிருப்பாப்ல. அந்த வீடியோக்கள்லாம் வந்து இன்னமும் கூட இன்ஸ்டாகிராமில் கூட வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இவன் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். போய் பாருங்க, உங்களுக்கே உண்மை புரியும். அந்த நம்ம நிறுவனங்களோட பேரையோ இதையோ சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நிறுவனங்களோட பேரை சொல்கிறது நமக்கு அது தேவையில்லாத விஷயம். ஓகேவா? நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி அப்படி எதுவும் இருக்காது அப்படின்ட்டு. இது போக இன்னும் 2-3 நிறுவனங்கள் இவன் பின்னாடி இருக்கு. அதில் முக்கியமாக இவனோட ஊர்கள்லேயே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இவன் தொடர்பு படுத்தி அடிக்கடி சொல்லக்கூடிய நிறுவனங்களும் இதில் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் உண்மை என்ன.